இயேசு ரட்சிக்கிறார் ஊழியங்கள் வழங்கும் உங்கள் இரட்சணிய நேரம் ஒவ்வொரு நாளும் உங்கள் ஜேஎஸ்எம் தொலைக்காட்சியில் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். விந்தை கீரீசே சுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. சுந்தரமிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும் விந்தை கீரீசே சுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் எனக்கு இருப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. விந்தை கீரீசே சுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றாம் வற்றா ஜீவநதியாம். துங்கரத்த ஊற்றில் மூழ்கி தூய்மையடைந்தே மேன்மையாகினே. விந்தை கீரீசே சுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. இயேசு ரட்சிக்கிறார் ஊழிய ஸ்தாபகரும் இயேசு அழைக்கிறார் நற்செய்தியாளரும் ஜேஎஸ்எம் திருமண்டல பேராயருமான டாக்டர் காட்ஃப்ரீ நோபல் அவர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமான செய்தியை கொண்டு வருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த புத்தாண்டில் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி செய்து வருகிறார். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்ற வார்த்தையின்படி எழும்பி பிரகாசிக்க வேண்டியது நம்முடைய கையில் இருக்கிறது. ஆண்டவர் மகிமைப்படுத்துவது அவருடைய கையில் இருக்கிறது.
இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வாழும் பொழுது பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், வியாகுலங்கள், வருத்தங்கள் இவைகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டுதான் இருக்கும். அதாவது ஒவ்வொரு வீட்டிற்கும் வாசற்படி இருப்பது போல ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பணக்காரராக இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், இல்லை எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவராக இருக்கலாம், இல்லை பெரிய மகிமைக்குரியவராய் இருக்கலாம். எல்லாருக்கும் சரீரம் இருந்தால் நோவு உண்டு என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் பிரச்சனைகள் உண்டு. அவரவர் விரலுக்கு தக்க வீக்கம் போல ஒவ்வொருவருக்கு தக்க பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இனி உன் சூரியன் பகலிலே வெளிச்சமாகிறாமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். இதுவரைக்கும் நீங்கள் கண்ட துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் இன்றோடு நீங்கள் மறந்து விடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். பழைய துக்கத்தையே நினைத்துக் கொண்டிருந்தால் அந்த துக்க நாட்கள் முடிவுக்கு வராது. பழையவை ஒளிந்தன எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தையின்படி பழையவையை நீங்கள் மறந்துவிட வேண்டும். முதலாவது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆனால் நாம் பழையவைகளையே நினைத்துக் கொண்டிருந்தால் ஒரு நாளும் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஆகவே கடந்தது கடந்ததாகவே போகட்டும். கடந்த 2020ஆம் ஆண்டு நடந்த துயரமான சம்பவங்கள், கொரோனா என்கிற கொள்ளை நோயினால் ஏற்பட்ட ஊரடங்கு நிமித்தம் ஏற்பட்ட பொருளாதார சரிவுகள், இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் மறந்து விட வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு அருமையானவர்கள் நீங்கள் இழக்க கொடுத்தால் கூட அவைகள் எல்லாம் நீங்கள் தூர வைத்துவிட்டு இனி நடக்கக்கூடிய காரியத்தை நீங்கள் பார்த்து முன்னேறி செல்ல வேண்டும். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லி எழும்பி பிரகாசி. ஒருவேளை இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் படுக்கையில வியாதியா இருக்கிறீர்களா, இல்ல மருத்துவமனையில் படுக்கையில் இருக்கிறீர்களா, இந்த நேரத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு எழுந்து நடங்கள். ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்ய ஆவலோடு இருக்கிறார். அவர் எனக்கு கொடுத்த வரத்தை இப்பொழுது உங்களுக்கு இலவசமாக நான் அனுப்புகிறேன். எந்த பகுதியில் உங்களுக்கு பலவீனம் இருக்கிறதோ அந்த பகுதியில் உங்கள் வலது கரத்தை வைத்து நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அப்பொழுது ஆண்டவருடைய அற்புத சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஒருவேளை கடன் பிரச்சனையோடு எல்லா தொழிலும் முடக்கப்பட்டு வேதனையோடு இனி என்ன செய்வது என்று தெரியவில்லையே, வேலை செய்வதா, இது என்ன செய்வது, புதிய தொழிலை ஆரம்பிப்பதா என்பதை குறித்து நீங்கள் கேள்விக்குறியோடு இருக்கிறீர்களா, அந்த துக்கத்தை எல்லாம் மறந்து விடுங்கள். ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்கிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். அப்படி என்றால் இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் தீர்க்கமாய் உரைக்கப்பட்ட வார்த்தைகள். இந்த வார்த்தைகளில் ஒன்றாகிலும் கீழே விழுவது இல்லை என்று வேதம் சொல்கிறது. இந்த வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமென் என்றும் உள்ளவைகள். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த வார்த்தைகளை உங்களுக்கென்று எடுத்துக்கொண்டு அதை நம்புகிறீர்களோ அந்த வார்த்தையிலிருந்து ஜீவன் வல்லமை புறப்பட்டு வரும். இது 4000 ஆண்டுகள் முன்பதாக ஏசாயா என்கிற ஒரு தீர்க்கதரிசியின் மூலம் உரைக்கப்பட்ட வார்த்தை இன்றைக்கு என் மூலம் உங்கள் காதுகளில் கேட்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆகவே பழைய எல்லா காரியங்களையும் மறந்து விட வேண்டும். என்னோடு கூட அதிகமான பேர் அலைபேசியில் பேசும் பொழுது அவர்கள் ஆரம்பிப்பார்கள், அவர்கள் வாழ்நாளில் நடந்த அவ்வளவு துயரமான கதைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லிக்கொண்டு அதையே புலம்பிக் கொண்டிருப்பார்கள். அப்பொழுது நான் சொல்லுவேன், அதை விட்டு விடுங்கள். முதலாவது அதை விட்டு விடுங்கள். இன்றைக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை மாத்திரம் நீங்கள் சிந்தியுங்கள் என்று சொல்லி அவர்களுடைய மனதை புதிதாக்குவதற்காக, உற்சாகப்படுத்துவதற்காக கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து உற்சாகமான வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபிப்பது வழக்கம். ஆகவே நடந்ததையே நினைத்துக் கொண்டு ஒரு இடத்திலே முடங்கி இருப்பதை விட்டுவிட்டு தூசியை உதறிவிட்டு எழுந்திருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார். ஆகவே தொழிலிலே தோல்வியா இருக்கலாம், இல்லை வாழ்க்கையிலே பிரிந்து கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை நிமித்தம் நீங்கள் பிரிந்து வேதனையோடு துயரத்தோடு இருக்கிறீர்களா, அதையும் மறந்து விடுங்கள். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுது என்று வேதம் சொல்லியிருக்க நீங்கள் பிரிந்திருப்பது தேவ சித்தம் அல்ல. ஆகவே எந்த சூழ்நிலையிலும் திரும்பவும் ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை கட்டி நீங்கள் கணவன் மனைவியை வாழ கர்த்தர் அருள் புரிவார். நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். ஒருவேளை வழக்குக்காக, விவாகரத்துக்காக வழக்கு நிமித்தம் நீதிமன்றத்தில் நீங்கள் இருந்தால் இன்றைக்கு அதை வித்ரா பண்ணிவிட்டு, அதை தள்ளுபடி பண்ணிவிட்டு நீங்கள் இணைவதற்குரிய காரியத்தை நீங்கள் பொறுப்பெடுக்க வேண்டும். இன்றைக்கு அநேக ஊழியக்காரருடைய பிள்ளைகள் கூட விவாகரத்து செய்துவிட்டு மறு விவாகம் செய்கிறார்கள்.
ஆனால் வேதம் சொல்கிறது, ஆண்டவர் இயேசு சொல்கிறார், அப்படி மறுபடியும் ஒருவரை விவாகரத்து செய்துவிட்டு திரும்பவும் திருமணம் செய்தால் அவர்கள் விபச்சாரக்காரராக இருப்பார்கள், விபச்சாரக்காரியே இருப்பார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் மறந்து விட்டு மேலை நாட்டு கலாச்சாரம் போல ஒரு காலம் வாழ்கிறது, திரும்ப வேண்டாம் என்று உதறிவிட்டு இன்னொருவரோடு வாழ்வது, இப்படியாக கலாச்சாரம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் வேதம் என்றைக்கும் ஒன்றுதான். அன்று எழுதப்பட்ட வேத வசனம் இன்றைக்கும் ஒன்றுதான். அதே இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் சொல்லில் ஒன்றும் மாறப்போவதில்லை. ஆகவே இந்த பிரிந்த குடும்பங்களை இணைப்பதற்கு ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த குடும்பம் பிரிந்த நிமித்தம் நீங்கள் இன்றைக்கு துக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். உங்கள் குடும்பத்தை மறுபடியும் தேவன் இணைப்பார். தேவன் இணைத்தே தீருவார். இந்த பிரிவினைக்காக யார் முயற்சி செய்தாலும் அவர்கள் மீது தேவன் எரிச்சல் உள்ள தேவனாய் இருப்பார். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, தேவன் இணைத்ததை மனிதன் எவனும் பிரிக்காதிருக்க கடவுது. அப்படியாக ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்க, அந்த கட்டளையை மீறி நீங்கள் உங்கள் குடும்பத்தை உறவுகளை பிரிப்பீர்கள் என்றால் தேவனுடைய கோபாக்கினை உங்களுக்கு நேராக வருமே தவிர ஒரு காலம் நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், எந்த பிரச்சனை இருந்தாலும் இன்றைக்கு அவைகளை தூக்கி எறிந்து விடுங்கள். உங்கள் முதுகுக்கு பின்பாக தூக்கி எறிந்து விடுங்கள். சமுத்திரத்தின் ஆழத்தில் மூடி போடுங்கள். அதையே நினைத்துக் கொண்டிராதபடி கர்த்தர் இன்றைக்கு உங்கள் துக்க நாட்களை அவர் சந்தோஷமாய் மாற்றித்தர ஆவலர் இருக்கிறார். அதே போல விட முடியாத பாவ பழக்க வழக்கத்தில் நீங்கள் சிக்கி தவித்து அது நிமித்தம் பாவத்தின் நிமித்தம் துக்கத்தோடு இருந்தாலும், இன்றைக்கு எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் அந்த பாவத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். எந்த பாவமா இருக்கலாம், அடிமைத்தனத்தின் நுகத்தை முறித்து உங்களுக்கு பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை, விமோசனத்தை கொடுத்து ரட்சிப்பின் சந்தோஷத்தை இன்றைக்கு அவர் கொடுப்பதற்கு உங்களுக்கு ஆவலா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சாபம் தலைமுறை தலைமுறையாய் மற்றவர்களுக்கு விரோதமாய் செய்த மன முறிவு நிமித்தம், மற்றவர்கள் உங்கள் நிமித்தம் வடித்த கண்ணீர் நிமித்தம் தலைமுறை தலைமுறையை சாபம் வந்து கொண்டிருக்கிறதா? சிலர் சொல்லுவார்கள், என் குடும்பத்தில் 6 பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஒருவருக்கும் திருமணமாகவில்லை. 50 வயது, 45 வயது, 40 வயது என்று வரிசையாக சொல்லுவார்கள். ஒருவர் கூட திருமணம் ஆகாமல் இருக்கும். இதெல்லாம் ஒரு சாபத்துக்குரிய அடையாளம். அது மாத்திரமல்ல, தொண்டு தொட்டு வியாதிகள் வந்து கொண்டே இருக்கும். அவங்க தாத்தாவுக்கு இருக்கும், அவங்க அப்பாவுக்கு இருக்கும், திரும்ப பிள்ளைக்கு இருக்கும். இப்படிப்பட்ட இதெல்லாம் சாபத்து நிமித்தம் வரக்கூடிய காரியங்கள். இவைகளையும் ஆண்டவர் முறித்து அந்த துக்கத்திலிருந்து உங்களை விடுவிக்க அவர் போதுமானவர் என்றார். இதற்காகத்தான் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்ற வார்த்தையின்படி உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் தூக்கப்பட்டார். பாவிகளாக 2 கள்ளர்கள் மத்தியில் அவர் ஒரு பாவியை போல தூக்கி நிறுத்தப்பட்டார். வழியின் நடுகை போறவர்கள் எல்லாரும் காரி துப்பினார்கள், அவரை குட்டினார்கள், நிந்தித்தார்கள். இதெல்லாம் அவர் எதற்காக ஏற்றுக்கொண்டார் என்றால், உங்களுடைய சாபத்தை அவர் சுமந்து கொண்டார். அவருடைய தலையில முட்முடிகள் சூட்டப்பட்டது. அது முள் என்றாலே சாபத்துக்குரிய அடையாளம். நம்முடைய சாபங்களை அவர் தன்னுடைய சிரசில் ஏற்றுக்கொண்டார், சிலுவை மரத்தில் ஏற்றுக்கொண்டார். ஆகவே இந்த சாபத்து நிமித்தம் ஏற்பட்ட துக்கத்தையும் இன்றைக்கு ஆண்டவர் மாற்றி போட போகிறார். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்கள் ஒன்றே ஒன்று, கர்த்தர் சொல்லுகிற இந்த வார்த்தையின் மீது உறுதியான நம்பிக்கை வைக்கும் பொழுது மாத்திரமே இந்த வார்த்தை உங்களுக்கு ரீச். இது ஏட்டு சுரைக்காய் போல, மற்ற கதை புஸ்தகம் போல இந்த வேத வசனம் அல்ல. இந்த வேத வசனத்துல ஒவ்வொரு எழுத்துகளும் உறுப்புகளும் ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்கள் உள்ளத்திற்குள் அது கிரியை செய்ய ஆரம்பித்து விடும். இந்த வார்த்தை அனுப்புகிறவர் தேவன். இந்த வார்த்தை செய்ய வேண்டிய காரியங்களை செய்துவிட்டு திரும்பவும் அவரிடமாக சென்று விடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே திரும்ப இந்த வசனத்தை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இதோடு உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகிறது. ஆனால் நீங்கள் ஒன்றே ஒன்று முரட்டுத்தனமாக இந்த வார்த்தையை நம்ப வேண்டும். சிலர் நினைப்பார்கள், என் பிள்ளையை திருமணம் செய்து கொடுப்பதற்கு என்னிடம் நகை இல்லை, பணம் இல்லை, எப்படி இந்த காரியத்தை நான் செய்ய முடியும் என்று உங்களுடைய சுய பலத்தை நம்பினீர்கள் என்றால் கர்த்தர் அற்புதம் செய்ய மாட்டார். நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன். என்னுடைய திருச்சபையில் ஒரு முறை ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொன்னார், இந்த ஆண்டு 3 பேருக்கு திருமணம் நடக்கும் என்று சொல்லி. அந்த 3 பேரும் புதிதாய் இந்து மார்க்கத்தில் வந்து ரட்சிக்கப்பட்டவர்கள். அவர்கள் ஏழ்மை நிலையில் உள்ளவர்கள். ஒரு சவரன் நகம் கூட அவருடைய இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அந்த வருடத்தின் மே மாதத்தில் ஒரு வாரம் இடைவெளி விட்டு 3 பிள்ளைகளுக்கு திருமணத்தை கர்த்தர் வாக்கி செய்தார். ஆச்சரியம் என்றால் பெரிய ஆச்சரியம். கையில் பணம் இல்லை, ஒரு சவரன் நகை கூட இல்லை.
ஆனால் ஆண்டவர் அற்புதமாக அவர்களை நடத்தி கொடுத்தார். அதே போல என்னோடு கூட பணிபுரிந்த ஒரு சகோதரருடைய சகோதரி, அவங்க குடும்பம் மிகவும் எளிமையான குடும்பம். அந்த நேரத்தில் நாங்கள் ஜெபித்து விட்டு வந்திருக்கிறோம். அன்றைக்கே பாம்பையிலிருந்து ஒரு மணமகன் குடும்பத்தார் பெண் கேட்டு வந்திருக்கிறார்கள். அப்பொழுது அந்த சகோதரருடைய தகப்பனார் என்னோடு சொல்கிறார்கள், இப்படி என்னுடைய மகளுக்கு பெண் கேட்டு வந்திருக்கிறார்கள், கையில் பணம் இல்லை, நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லும் பொழுது, நாங்கள் இப்பொழுது ஜெபித்து விட்டு வந்திருக்கிறோம், இது கர்த்தர் செய்த செயல், நீங்கள் சரி என்று சொல்லுங்கள், கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார் என்று சொன்னோம். பாருங்க, அற்புதமும் ஆச்சரியமாய் எப்படி அந்த திருமணம் நடந்தது என்றே தெரியவில்லை. இவர்கள் பேசின நகை கூட கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. அதையும் சகித்துக் கொண்டு அந்த திருமண வீட்டார், மாப்பிள்ளை வீட்டார் அதை ஏற்றுக்கொண்டு அந்த திருமணம் நடந்தது. இன்றைக்கு 2 பிள்ளைகளோடு 3 பிள்ளைகளோடு மகிமையோடு ஆசீர்வாதத்தோடு மும்பையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆகவே விசுவாசத்தால் இந்த காரியத்தை நீங்க நம்புங்கள், இந்த வார்த்தையை நம்புங்கள். உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார். இன்றைக்கு உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போக போகிறது. இன்று முதல் நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க போகிறீர்கள். இந்த வருடத்தில் கர்த்தர் கொடுத்த அந்த தீர்க்கதரிசன வார்த்தையை தினந்தோறும் சொல்லி சொல்லி நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. ஆண்டோடைய மகிமை உங்கள் மீது உதித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டியது உங்களுடைய கையில் இருக்கிறது. ஆகவே பழைய எல்லா காரியத்தையும் மறந்து விடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு அற்புதம் செய்ய போறார். விட முடியாத பாவ பழக்கமா, இன்றைக்கு அதிலிருந்து விடுதலை கொடுக்க போகிறார். நெடுநாளாய் நீங்கள் வியாதியோடு மாத்திரை மருந்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இன்றைக்கு அதில் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். கேன்சர் என்கிற கொடிய நோயா, அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பார். எப்பேற்பட்ட மரணத்துக்கு எதுவான வியாதியா இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு விடுதலை கொடுப்பார். குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் பிரிந்து வாழ்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் மறுபடியும் உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவார். கணவன் மனைவியாக நீங்கள் சந்தோஷமாக வாழப் போகிறீர்கள். தொழில், வியாபாரம், விவசாயத்தில் தோல்வியோடு கடன்பட்டு இனி என்ன செய்ய போகிறோம் என்று வேதனையோடு இருக்கிறீர்களா? இன்றைக்கு அந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்து மறுபடியும் உங்களை துளிர் விட்டு எழும்பி வாழும்படியாக கர்த்தர் உங்களுக்கு அருள் புரிவார். அது மாத்திரமல்ல, தலைமுறை தலைமுறை வந்த சாபமாய் இருக்கலாம், அந்த சாபமான வாழ்க்கை இன்றைக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. மாறாவை போன்ற கசப்பான உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு மதுரமான தேனை போல உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. இதை விசுவாசிக்க வேண்டும். ஆகவே இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும், ஒருவேளை முழங்கால் படியிட முடியாதவர்கள் கட்டில் உட்கார்ந்து கொள்ளுங்கள். முழங்கால் படியிட முடிகிறவர்கள் முழங்கால் படியிட்டு என்னோடு கூட நீங்கள் சேர்ந்து விசுவாச அறிக்கையோடு நீங்கள் ஜெபித்து பாருங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி உங்களை தேற்றி சஞ்சலம் நீங்க உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார். ஜெபிக்கலாமா? ஜெபம் செய். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் வேதனையோடு கண்ணீரோடு இந்த புத்தாண்டிலே, இந்த 3ஆம் நாளிலே படியெடுத்து வைத்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக மலர் பாதத்தில் விழுந்து நான் மன்றாடுகிறேன். வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் இப்பொழுது நீர் அரவணைத்து முத்தமிடுவீராக. அவருடைய கண்ணீரை நிரந்தரமாய் துடைப்பீராக. அவருடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவீராக. அவருடைய வறுமையை செழிப்பாக மாற்றுவீராக. தரித்திரத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. பிரிந்த குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில் இணைக்கப்படுவார்களாக. எல்லா வறுமைகளும் மாறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சரீரத்தில் உள்ள வியாதிகள், பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும், மருத்துவர்களை கைவிட்ட சூழலில் இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே ஒரு அற்புத சுகம் உண்டாவதாக. கேன்சர்ல 4வது ஸ்டேஜ் வந்துவிட்டது, இனி ஒருவராலும் காப்பாற்ற முடியாது என்று கைவிடப்பட்ட சூழலில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள கரம் இப்பொழுது அவர்கள் மீது அமருவதாக. இயேசுவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் உயிர் திறந்த வல்லமுள்ள நாமத்தினால் இப்பொழுது அற்புத சுகம், விடுதலை, ஆரோக்கியம் உண்டாவதாக. படுக்கையில் இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது எழுந்து நடப்பார்களா? இயேசுவின் நாமத்திலே எழுந்து நடப்பார்களாக என்று நான் கட்டளையிடுகிறேன். கர்த்தருடைய கரம் அவ்வாறு செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொழில் வியாபாரத்தில் தோல்வியோடு எல்லாம் முடிந்தது, இனி என்னால் ஒரு நாள் கூட வாழ முடியாது, இனி தற்கொலை செய்து கொள்வதுதான் என்னுடைய முடிவு என்று நினைக்கிற யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் ஐஸ்வர்ய சம்பனராகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஊழியக்காரன் நான் கரம் உயர்த்தி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். எவர்களை ஆசீர்வதிக்கிற அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. இப்பொழுது உடைய ஊழியக்காரன் நான் கரம் உயர்த்தி உடைய வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக என்று நான் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன்.
கர்த்தர் அவ்வாறு செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாவ அடிமைத்தனத்தில் வாழ்கிற யாராக இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை உண்டாவதாக. குடி போதை வஸ்துகளிலிருந்து ஒரு விடுதலை உண்டாவதாக. என்னென்ன கெட்ட தீய பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் அவைகளிலிருந்து ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்திலே உண்டாவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். பொய், களவு, பித்தலாட்டம் செய்கிற ஒவ்வொரு தீய சுவாபங்களும் இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொருவரை விட்டு விலகட்டும் என்று நான் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவ்வாறு செய்வதற்காக உமக்கு நன்றி. இன்னும் வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் நல்ல எதிர்பார்த்ததை விட அதிகமாய் நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வேலையை நீர் கொடுப்பீராக. நிரந்தர வேலையை கொடுப்பீராக. பதவி உயர்வை கொடுப்பீராக. அரசு வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வர முடியாமல் தெவங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அது விருப்பத்தை நிறைவேற்றி குடும்பத்தோடு சந்தோஷமாய் வாடுகிற பாக்கியத்தை கொடுப்பீராக. கர்த்தர் அவ்வாறு செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபம் கேட்கப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலத்த அற்புதத்தினை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. நல்ல செய்தியை நாங்கள் கேட்டு நாமத்தை நாங்களும் அவர்களோடு கூட இணைந்து மகிமைப்படுத்த எங்களுக்கு பாக்கியத்தை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கவலைப்படாதீர்கள். பேசுகிறது காட்ஃப்ரே நோபலா இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றிவிட்டார். ஆகவே கவலைப்படாதீர்கள். பழையவை ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. நாளை நல்ல செய்தியுடன் உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. God bless you. இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள். நாங்களும் உங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த ஏதுவாகும். அவசர ஜெப உதவிக்கு 9843053644 9843053644. எங்கள் முகவரி இயேசு ரட்சிக்கிறார் ஊழியங்கள், 72 ட்ரஸ்ட் குறுக்கு தெரு, மந்தவெளி, சென்னை 28. இயேசு ரட்சிக்கிறார் ஊழியங்கள், பேராயர் இல்லம், இட்டேரி, திருநெல்வேலி 7.